தல அஜித் இவரு துபாயில் நடந்த 24H அப்படின்ற கார் ரேஸ்ல கலந்துகிட்டு வின் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த ஒரு விஷயம் தான் டாக் ஆஃப் தி டவுனா இருக்குங்க. இவர் அங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அங்க இருக்க ஒரு மீடியா சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருந்தாரு. அதுல இவர் பேசின சில ஹைலைட்டான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். யங்ஸ்டர்ஸ் விதவிதமா ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி நிறைய ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. அந்த பைக்குக்கு பண்ற செலவை அவங்களுக்கு பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பண்ற செலவுல 10% உங்களுக்குமே செலவு பண்ணிக்கணும். கரெக்டான ஹெல்மெட் வாங்கணும், ஜெர்கின் வாங்கணும், உங்க சேஃப்டி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைக் ரைட் பண்றப்போ டிஃப்ரெண்டான பீப்புளை பார்ப்போம், டிஃப்ரெண்ட் கல்ச்சரை பார்ப்போம், டிஃப்ரெண்ட் ஃபுட் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க நாம இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் கிட்ட, சார் நீங்க கார் ரேஸ் ஓட்டிட்டு இருக்கப்ப எதிர்பாராத சில விபத்து நடக்கிறப்ப உங்க மேல அன்பு வச்சிருக்க சில பேர் இதனால கஷ்டப்படுறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப இவர் என்ன சொன்னார்னா, இப்ப நான் கார் ரேஸ் ஓட்டுற ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவான இடம் தான். மேபி எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் இதை புரிஞ்சுக்காம ரோட்ல அதே மாதிரி ஹைவேஸ்ல பயங்கர ஸ்பீடா போறாங்க. மேபி இப்படி ஸ்பீடா போறப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க யாருமே வர மாட்டாங்க. இதனால அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. சோ பைக் ஓட்டுறப்ப ஸ்லோவா ஓட்டணும், ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டணும் அப்படின்னு சொன்னாருங்க. அஜித் சார் எப்பயுமே பயங்கர ஹாப்பியா இருப்பாராங்க. அவரை ஹாப்பியா வச்சுக்கிட்டே இருப்பாராம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தாட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம லைஃப் இருக்கும். சோ நீங்களுமே எப்பயுமே உங்களை பாசிட்டிவா வச்சுக்கணும். உங்க தாட்ஸ் என்னைக்குமே குட்டா இருக்கணும், பேடா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை வாழ்க வாழ்கன்னு சொல்லாம நீங்க முதல்ல உங்க லைஃப வாழ கத்துக்கோங்க, உங்க லைஃப எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துக்கோங்க, உங்க ஃபேமிலியை சந்தோஷமா பாத்துக்கோங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட். சோ உங்க வாழ்க்கையை நீங்க பயங்கரமா வாழ கத்துக்கணும். நீங்க வாழ்றப்பயும் உங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். மேபி உங்க பேரை வரான் அப்படின்னா, கிராண்ட்சன் வரான் அப்படின்னா அவன் நீங்க யார் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்காக உங்க லைஃபை நீங்க வாழணும் அப்படின்றதாங்க சொல்லியிருக்காரு. மேபி இப்ப நான் வந்து இந்த கார் ரேஸ்ல வின் பண்ணது என்னோட கிராண்ட்சனுக்கு நான் யார் அப்படின்றத தெரியற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நீங்களுமே உங்க லைஃபை அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தல அஜித் கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பாரு. உங்க பேஷனை நோக்கி நீங்க டிராவல் பண்றப்ப அதுல அச்சீவ்மெண்ட் பண்ணி சக்சஸ் கிடைச்சு அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம தோத்துட்டீங்க அப்படின்னா மனசை விடாம திரும்ப ஓட கத்துக்கோங்க. விடாமுயற்சி என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மனுஷன் உடம்பு ஃபுல்லா பயங்கர பாசிட்டிவிட்டியா இருப்பாரு போல. இன்டர்வியூ கேட்க கேட்க பயங்கர கூஸ் பம்ஸா இருந்ததுங்க. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல என்னைக்குமே பாசிட்டிவா இருக்கணும் தான் அவரு ஆசைப்படுறாரு. நாம சந்தோஷமா இருந்து அவரு சந்தோஷமா இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க தல அஜித்தோட ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா